ஒரு செமையான ட்விஸ்ட் இன் சிஎம் பங்க், செத் ராலின்ஸ் அண்ட் ரோமன் ரெயின்ஸ் ரெசல்மேனியா மெயின் event மேட்ச், ஒரு விஷுவல் பியூட்டி உள்ள 6-man tag team மேட்ச், பிரான் பிரேக்கரோட ஸ்பியர் சான்ஸ்லெஸ். ஃபைனலா ரெசல்மேனியால இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இது ரா ரிவ்யூ எபிசோட். நாங்க ஹோஸ்ட் வீரா. லெட்ஸ் கெட் இன்டு தி ஷோ. Ladies and gentlemen, on this microphone, in that ring, acknowledge me. ஷோவோட ஓப்பனிங் செக்மெண்ட் ரா விமன் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் கான்ட்ராக்ட் சைனிங். ரியா ரிப்ளி, இயோ ஸ்கை, பியங்கா பெல்லார், ஜெனரல் மேனேஜர் எல்லாருமே ரிங்குள்ள வந்தாச்சு. பியங்கா பெல்லார் தான் ஃபர்ஸ்ட் பேசுறாங்க. அவங்க கிளியரா சொல்றாங்க, நான் கஷ்டப்பட்டு எலிமினேஷன் சேம்பர் வின் பண்ணி வந்திருக்கேன். பட் ரியா ரிப்ளி எதுவுமே அச்சீவ் பண்ண கிடையாது. ஷீ லிட்டரலி லாஸ்ட் த சாம்பியன்ஷிப். சம்பந்தமே இல்லாம நான் இந்த மேட்ச்க்குள்ள வருவேன் சொல்றான். இதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு கிடையாது. பட் ஸ்டில் போன வாரம் எங்க எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிருக்கா. சோ இப்ப என்ன கேட்டீங்கன்னா, எனக்குவே இந்த மேட்ச்ல கண்டிப்பா வேணும். நான் இவளை அடிச்சுதான் சாம்பியன்ஷிப் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட புடுங்கி ஃபர்ஸ்டா கையெழுத்து போட்டு ரியா ரிப்ளி கிட்ட கொடுக்குறாங்க. ரியா ரிப்ளி அவங்க சைடு இருக்கிற நியாயத்தை சொல்ல வராங்க. பட் பியங்கா அது கேட்கறதுக்கு தயாராகவே இல்லை. சிசிசி இது எதுவுமே பேசாது. இந்த கான்ட்ராக்ட் புடி, உனக்கு என்ன இந்த மேட்ச்க்குள்ள வேணுமா, நான் தான் ஒத்துக்கிறேன்ல, சைனை போட்டு மேட்சுக்கு ரெடி ஆகும் அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ ரியா ரிப்ளி சைன் பண்ணியாச்சு. பட் சைன் பண்ண உடனே இவங்க ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டே இருக்காங்க. யோஸ்கை பாவம், லிட்டரலா யோஸ்கை தான் சாம்பியன். பட் அவங்கள கண்டுக்காம இவங்க ரெண்டு பேரும் சண்டை கட்டிட்டு இருக்கிறது யோஸ்கைக்கு சுத்தமா பிடிக்கல. யோஸ்கை நடுவில் வந்து நிக்கிறாங்க, ஹே நான் தான் இங்க சாம்பியன், என்ன கொஞ்சம் பாருங்கன்னு. பட் ரெண்டு லேடிஸும் கேட்கறதுக்கு தயாரா இல்ல. அவங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணிக்கிறாங்க. யோஸ்கைக்கு பயங்கர அப்செட். அது மட்டும் இல்லாம யோஸ்கையோட மூஞ்சில கை வச்சு இவங்க ரெண்டு பேரும் தள்ளி விட்டாங்க. சோ யோஸ்கை சும்மா இருப்பாங்களா? அவங்க ரிங்கு மேல ஏறி இவங்க எல்லாத்துக்குமே ஒரு டிராப் கிக் கொடுத்துட்டு சாம்பியன்ஷிப் எடுத்துட்டு வெளியே போயிட்டாங்க. சோ நம்மளுக்கு இப்ப கிளியரா என்ன ஆயிருச்சு, we are having a triple threat match for women world championship. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், this match could be a show stealer and I am really excited for this match. Next, Bayley versus Walkera for intercontinental championship match. கடந்த சில வாரங்களா வால்கேரா அவங்களோட சாம்பியன்ஷிப்பை ரெகுலரா டிஃபெண்ட் பண்ணிட்டே வராங்க. இது ரொம்ப 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 நல்ல விஷயம். ஆஸ் அ மேட்சா பார்த்தோம்னா இது ஒரு செமையான மேட்ச். பட் ஸ்டார்டிங்ல இது ஸ்லோவா தான் பிக்கப் ஆச்சு. நிறைய மிஸ் மேட்ச் இருந்துச்சு. சில மூவ்ஸ் எல்லாம் இவங்க மிஸ்டேக் பண்ணாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஃப்ளோ இவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அந்த ஃப்ளோக்கு அப்புறம் மேட்ச் உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. வால்கேரை அப்சர்வ் பண்ணா அவங்க ரொம்பவே ஷார்ட்டா இருக்காங்க. நார்மல் விமன்ல இருந்து இவங்க ரொம்பவே ஷார்ட்டா இருக்காங்க. பட் ஷீ இஸ் ரியலி டேலண்டட். எனக்கு இவங்க கிட்ட இருந்து ஒரு டேனியல் பிரைன் வைப் தான் கிடைக்குது. பிகாஸ் இவங்க மூவ் எல்லாமே கொஞ்சம் ஹை ஃபிளையிங், நிறைய லாக் ஓரியன்டான மூவ் செட்டா தான் இருக்கு. ஸோ இது லிட்டலா டேனியல் பிரைன் கூட நல்ல மேட்ச் ஆகுது. அண்ட் ஐ எம் a huge fan of Bayley. ஸோ பெய்லி ஒரு மேட்ச்ல இருக்காங்கன்னா கண்டிப்பா அந்த மேட்ச் எப்படியாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா அவங்க மாத்திடுவாங்க. தட்ஸ் ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பெய்லி இஸ். ஸோ பெய்லியும் வால்கேராவும் சேரும்போது இந்த மேட்ச் உண்மையிலேயே சொன்ன மாதிரி சூப்பரான மேட்ச். ரிசல்ட், வால்கேரா won the match and she still are intercontinental champion. Next match, 6-man tag team match, LWO versus American Made and Las Grande Americano. எனக்கே இந்த பெரிய பேர் சொல்றதுக்கு வளர்ப்பெல்லாம் இருக்கு. ஸோ நான் இதை அமெரிக்கானோங்கிறத மட்டும் வச்சுக்கிறேன் என்னோட கன்வீனியன்ஸ்க்காக. இது மேட்ச் கிடையாது, இது ஒரு பாம்பே சர்க்கஸ். பிகாஸ் த்ரூ அவுட் த மேட்ச் அங்கங்க வான வேடிக்கை நடந்துகிட்டே இருந்துச்சு. ஹானஸ்டா சொல்லணும்னா இது ஒரு விஷுவல் பியூட்டி அண்ட் திஸ் மேட்ச் வாஸ் அ பேங்கர். கம்ப்ளீட் அன்எக்ஸ்பெக்டட். பிகாஸ் LWO வராங்கன்னா அது கண்டிப்பா ஒரு ஃபில்லரா தான் இருக்கும். அன்எக்ஸ்பெக்டட்லி எல்லாத்துக்குமே இது பயங்கர சர்ப்ரைஸ். அந்த அளவுக்கு ஒரு செமையான மேட்ச் இது. லிட்டரல் 6 பேர் இருக்காங்களா. ஸோ 3 பேர் மாத்தி 3 பேர் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. 6 பேருமே அட் டைம்ல நிறைய மூவ் செட் பண்றாங்க. இது பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. 3 பேருமே அட் டைம்ல ரிங்கோட கார்னர்ல இருந்து சூப்பர் பிளெக்ஸ் போடுறாங்க. அட் டைம்ல ரிங்க விட்டு வெளியே ஜம்ப் பண்றாங்க. LWOல ஒரு பர்சன் வந்து ரிங்கோட கார்னர்ல ஏறி நின்று ஒரு ஸ்பிளாஷ் பண்ணாரு பாருங்க. திஸ் வாஸ் பியூட்டி. மேட்ச் செமையா போயிட்டு இருந்துச்சு. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த அமெரிக்கானுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம கண்டிப்பா வின் பண்ண முடியாதுன்னு. ஸோ அந்த டைம் என்ன பண்றாரு, ஐவி நெயில பார்த்து எனக்கு ஒரு எக்யூப்மெண்ட் கொடுன்னு கேட்ட உடனே ஐவி நெயில் இவ்வளவு பெருசு ஒரு தகடு மாதிரி, இரும்பு தகடு மாதிரி கொடுக்குறாங்க. கரெக்டா ஒரு மாஸ்க்ல நெத்திக்குள்ள பகுதியில உள்ள ஒளிச்சு வச்சிட்டாரு. இவர் ஒளிச்சு வைக்கிறத ரே மிஸ்டீரியோ பார்த்துட்டாரு. ரே மிஸ்டீரியோவும் LWO கூட வந்திருக்காரு. பட் அவர் ரிங் சைட்ல இருந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. இந்த மாதிரி அமெரிக்கான ஏதோ பண்றான்னு தெரிஞ்சோடனே அமெரிக்கான கிட்ட கேட்க வராரு. கரெக்டா ரே மிஸ்டீரியோக்கு ஒரு ஹெட்பட் கொடுத்தோடனே ரே மிஸ்டீரியோ கீழே விழுந்துட்டாரு. அந்த சிச்சுவேஷன் யூஸ் பண்ணி இவர் ஒரு ஃபிளையிங் ஹெட்பட் போட்டு he won the match. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இது ஒரு விஷுவல் பியூட்டி and this match was banger. So after effect of this match, Rey Mysterio general manager கிட்ட போய் கேக்குறாரு, I need a match with El Grande Americano. So WrestleMania it's gonna be the Americano versus Rey Mysterio. நம்மளுக்கு நல்லாவே தெரியும் it's gonna be Chad Gable. But I'm really excited for this match. Thank God Chad Gable is in WrestleMania because this man deserves to be in WrestleMania. Next comes our world champion Gunther. Gunther இந்த டைம் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. பிகாஸ் அவர் ஜிம்மி யூசோ போட்டு பொழுத்து வாங்கிட்டாரு போன வாரம். ஸோ ஸ்டேடியத்துக்குள்ள வராரு. வந்தோடனே கமெண்ட்ரி டெஸ்க் மேல ஏறி நின்று எஸ் யூஸ் அப்படிங்கிற சிம்பிள் எல்லாம் காட்டிட்டு ரிங்குள்ள போய் நிக்கிறாரு. அவர் போய் நின்ன உடனே ஜே யூசோவோட மியூசிக் ஹிட் ஆகுது. ஹியர் கம்ஸ் ஜே யூசோ. பட் ஜே யூசோட அட்டையர் அண்ட் ஆக்ஷன்ல கம்ப்ளீட்டா டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு ஃபிளாஷான யூனிஃபார்ம் கிடையாது. இந்த கை தூக்கி ஈட் பண்ற எந்த சமாச்சாரமும் கிடையாது. ஒரு கிளாஸ் மட்டும் தான் போட்டிருக்காரு. அதுல ஈட் இருக்கு எஸ். பட் காஸ்டியூம் எல்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பிச் டார்க்ல இருக்கு. அண்ட் அவர் எந்த செலிப்ரேஷனுமே பண்ணல. ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டப்பர்ன்ட் ஃபேஸ்ல தான் ஒரு உள்ள வராரு. இந்த மேனரிசமே பாத்தீங்கன்னா ஒரு பிளட் லைன்ல இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு மேனரிசத்தை தான் இருந்தது. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா he is called right hand man. ஸோ ரோமன் ரெயின்ஸுக்கு அடுத்த
இடத்துல இருக்கிறது ஜே யூசோ தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் எப்பயுமே ஒரு ரஃப் அண்ட் டப்பா ஒரு ஸ்டிஃபான கேரக்டராக தான் இருப்பார். தட்ஸ் த கேரக்டர் விச் அட்ராக்டட் மோர் பீப்புள் டுவர்ட்ஸ் ஹிம். அவர் எமோஷனலி ட்ரிவன் கேரக்டராக இருந்தார். பட் இந்த ஈட் மேனா மாறினதுக்கு அப்புறம் கான்செப்ட் கொஞ்சம் மாறிச்சுன்னு வைங்களேன். அடல்ட் ஃபேன்ஸ்ல இருந்து இவர் கம்ப்ளீட்டா சைல்டிஷ் ஃபேன்ஸுக்கு போயிட்டார். ஆஸ் அ மார்க்கெட்டிங் அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. பட் நம்மளுக்கு அடல்ட்ஸா இருந்து பார்க்கும்போது இது கொஞ்சம் போரிஷா மாறிச்சு. போன மாதிரி இவங்க பண்ணது ரொம்ப ரொம்ப சூப்பரான மூவ். ஃபேமிலி எமோஷனை உள்ள கொண்டதுனால ஜே யூசோட கேரக்டர்ல இப்போ சேஞ்சஸ் வருது அண்ட் இட்ஸ் ரியலி லுக்கிங் குட். ஜே யூசோ ஸ்டேஜுக்குள்ள வந்தோடனே குந்தர் ஏதோ பேச வராரு. பட் அவர் மைக்கை கொண்டு போனோடனே மைக்கை தட்டி விட்டுறாரு ஜே யூசோ. திஸ் ஆட்டிடியூட் ஃப்ரம் ஜே யூசோ இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இத்தனை வாரமா நீ நிறைய பேசிட்ட, இன்னைக்கு நான் பேசுறேன் கேளு. இப்போ நான் எங்கிருந்து வரேன்னு உனக்கு தெரியுமா? இப்போ நான் யார்கிட்ட பேசிட்டு வரேன்னு உனக்கு தெரியுமா? ஐ ஆம் கம்மிங் ஃப்ரம் ஹாஸ்பிட்டல். நீ அடிச்சதுல என்னோட அண்ணனுக்கு 18 ஸ்டிச் போட்டிருக்காங்க. அவன் பக்கத்துல என்னோட அம்மா இருக்காங்க. என்கிட்ட கேக்குறாங்க, உங்க அண்ணனை இப்படி பண்ணும்போது நீ என்னதான்டா பண்ணிட்டு இருந்த? என்னால எதுவுமே சொல்ல முடியல. நான் அது மொத்தமா என் கண்ணால பார்த்துட்டு தான் இருந்தேன்னு சொன்னேன். எங்க அம்மாவோட முகத்துல அவ்வளவு ஒரு டிசப்பாயின்மெண்ட். நீ எப்படி உங்க அண்ணனை இந்த மாதிரி விட்டுருக்கலாம்? திஸ் இஸ் நாட் வாட் ஃபேமிலி டூ. என்ன நடந்திருந்தாலும் நீ உங்க அண்ணனை காப்பாத்திருக்கணும். இந்த மாதிரி நீ விட்டுருக்க கூடாது. கமான் கந்தர், லிட்டரலி யூ ஹேட் மீ. பிகாஸ் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட 3 டைம் மேட்ச் போட்டிருக்கேன். 3 டைம் நான் தோத்துருக்கேன். மென்டலா நான் ஆல்ரெடி உங்ககிட்ட லூஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்னொரு 2-3 வாரம் நீ சும்மா இருந்திருந்தீங்கன்னா ரெசல்மேனியால நீ கண்டிப்பா என்ன தோக்கடிச்சிருப்பேன்னு தான் நானே நினைச்சிட்டு இருந்தேன். எல்லாரும் எனக்காக ஹீட் பண்ணாங்க. எங்க அண்ணன் என் கூட நின்னா, என் ஃபேமிலி என் கூட இருந்துச்சு. பட் மென்டலா நான் உங்ககிட்ட தோத்துட்டேன். பட் நீ போன வாரம் பண்ணது ரொம்ப 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 தப்பான விஷயம். அண்ட் நான் ஹாஸ்பிட்டலை விட்டு வரும்போது எங்க அம்மா கிட்ட ஒரே ஒரு ப்ராமிஸ் தான் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஐ எம் கோனா பீட் யூ இன் ரெசல்மேனியா அண்ட் டேக் தட் டைட்டில் அவே. அது மட்டும் கிடையாது, ஐ எம் கோனா டு அ பிரேயர். ரெசல்மேனியால நான் உனக்கு என்ன பண்ண போறேங்கிறத நினைச்சா எனக்கே பயமா இருக்கு. ஸோ நான் சாமி கிட்ட வேண்டிட்டு தான் மேட்சுக்கு வர போறேன். நீயும் போ, உன் குடும்பத்து கூட உட்காந்துக்கோ, ஸ்பெண்ட் யுவர் டைம். பட் ஆஃப்டர் ரெசல்மேனியா யூ won't be a champion அப்படின்னு சொல்லிட்டு ஜே யூசோ கிளம்புறாரு. லாஸ்ட் இத்தனை வீக்ஸுக்கு அப்புறம் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஜே யூசோட கேரக்டர் கம்ப்ளீட்லி சேஞ்ச். ஹி இஸ் back into bloodline era as a storyline. Now this is becoming fire. come on இந்த மாதிரி கொண்டு வாங்கடான்னு சொல்லி தான் இத்தனை நாள் கேட்டிருந்தோம். இந்த கீட்டு எல்லாமே ஒரு ஃபேஷனுக்கு ஓகே, பட் as a storyline when you connect us emotionally, that's where it sells. And finally they found that pitch for this match and it's really becoming interesting and I am now excited for this match. Next match, War Rider vs New Day for tag team championship. இது ஒரு செமையான மேட்ச் முழுக்கவே வார் ரைடர்ஸ் தான் அப்பர் ஹேண்ட் இருந்தாங்க. பிகாஸ் அவங்க சைஸும் நியூ டே சைஸ் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா வார் ரைடர்ஸ் வட நஸ்கர மாதிரி இவங்க நஸ்கிட் போயிட்டு இருக்காங்க. மேட்ச் முழுக்க அப்படித்தான் இருந்துச்சு. நியூ டேவை போட்டு பொழந்து எடுத்துட்டு இருந்தாங்க. நியூ டேவும் நடுவில் சேர் எப்பயாச்சும் உள்ள கொண்டு வந்து சீட்டிங் பண்ணிலாம் நினைச்சுக்கிட்டே இருந்தாங்க. பட் எல்லா டைமும் மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. கடைசியா இப்ப எடுத்து நான் சேரை வச்சு அடிச்சிடறேன்னு உள்ள வரும்போது வார் ரைடர்ஸ் சேரை பிடிங்கி நியூ டேவை அடிச்சிடறாங்க. இதை நம்ம அம்பையர் பார்த்துட்டார். ஸோ ஒரு நார்மல் மேட்ச்ல டூல்ஸ் யூஸ் பண்ண என்ன ஆகும்? திஸ் மேட்ச் காட் டிஸ்குவாலிஃபைட். ஸோ த வின்னர் இஸ் நியூ டே. பட் டெக்னிக்கலி த சாம்பியன்ஷிப் இஸ் ஸ்டில் வித் வார் ரைடர்ஸ். ஸோ இப்போ நியூ டே சும்மா இருப்பாங்களா? மேட்ச் முடிஞ்சோடனே தே ஸ்டார்டட் அட்டாக்கிங் த வார் ரைடர்ஸ். இவங்க 2 பேர்த்துக்குமே நெக் சர்ஜரி பண்ணிருக்கு. அப்புறம் இவங்க 2 பேர்த்துக்குமே ஸ்பைனல் கார்ட்ல அடிபட்டு தே ஹேவ் அ லாங் ஹிஸ்டரி வித் இன்ஜுரிஸ். ஸோ இவங்க கழுத்தை ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கிற மாதிரி சேரை வச்சு அடிக்க ட்ரை பண்றாங்க. பட் செக்யூரிட்டிஸ் எல்லாம் வந்து தடுத்துறாங்க. திஸ் கிளியர்லி கிவ்ஸ் அ pathway that we are gonna have a rematch for tag team championship and அது TLC or hardcore மாதிரி மேட்சா இருக்கலாம். அண்ட் செக்மெண்டாவே நமக்கு பார்க்கும்போது நல்லா தெரியுது they are trying to change the championship from War Raiders to New Day. coming few weeksல நம்ம கண்டிப்பா நியூ டேவை சாம்பியனா பார்க்கலாம். நெக்ஸ்ட் மேட்ச் பென்டா vs டாமினிக் மிஸ்டீரியோ. இது ஒரு செமையான மேட்ச். எனக்கு ஒரு சின்ன நெருடல் இருக்கு. அது என்னன்னா, டாமினிக் மிஸ்டீரியோ ஒவ்வொரு அட்டாக் பண்ணி முடிச்ச உடனேவே இந்த நெஞ்சு எப்படி தூக்கி காட்டுறது, இந்த நெஞ்சில தட்டி காட்டுறதுங்கிறத போஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஓகே, 1 or 2 டைம்ஸ் நீங்க மேட்ச்ல கொடுங்க, பிரச்சனை இல்ல. பட் ஒரு மேட்ச் 10 நிமிஷம்னா அதுல 5 நிமிஷம் இந்த போஸ்ட் மட்டுமே தான் கொடுத்துட்டு இருக்காரு. மீதி 5 நிமிஷம் சண்டை கட்டுறாருங்க போது ஒரு மாதிரி வெறுப்பாகுது. மேபி அதனாலதான் ஆடியன்ஸ் எல்லாமே டாமினிக் மிஸ்டீரியோ ஹேட் பண்றாங்களோ. ஒருவேளை ஹேட் வரணுங்கிறதுக்காக தான் டாம் இப்படி பண்றாரான்னு எனக்கு தெரியல. பட் அது ஒண்ணுதான் எனக்கு கொஞ்சம் நல்லா மேட்ச் போயிட்டு இருக்கு. திடீர்னு இவர் ஷோ காட்டுறாரு. ஸோ அந்த ஷோ காட்டுறது ஒரு 2 செகண்ட்ல பண்ணிட்டு போனா பரவாயில்ல. ஒரு 5 செகண்ட் பண்றாரு. அதுக்குள்ள பென்டாக்கு ரெஸ்ட் எடுக்கிற டைம் கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு தெளிவா தெரியும் அவங்க ரெஸ்ட்டுக்காக தான் டைம் கொடுக்குறாங்க. பட் இது வேற மாதிரி ஒரு பண்ணாருன்னா இன்னும் கொஞ்சம் மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது ஒண்ணுதான் எனக்கான நெருடல். பட் ஓகே, டாமினிக் மிஸ்டீரியோ இஸ் ரியலி a small kid. அவர் ரொம்ப சின்ன வயசுல உள்ள வந்திருக்காரு and he really has a long way to go. and சொன்ன மாதிரி கண்டிப்பா ஃபியூச்சர்ல he is a champion. அது ரொம்ப கேரண்டி. மேட்ச் முழுக்கவே கர்லிட்டோ சைட்ல தான் இருக்காரு. அவரு டாமினிக் ஹெல்ப் பண்றதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்றாரு. பட் இது எல்லாத்தையும் மீறி பென்டா சூப்பரா மேட்ச் போட்டு இருக்காங்க. டாமினிக் மிஸ்டீரியோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன, he can continuously lose throughout the year.
ஒரு வருஷம் முழுக்கவே எல்லா மேட்சுமே தோக்கலாம். பட் அவருக்கான பாப்புலாரிட்டியோ ஹீலோட லெவலோ கண்டிப்பா குறையாது. அது அந்த பையனுக்கான லக்குன்னு தான் சொல்லணும். இல்ல ரே மிஸ்டீரியோ இத்தனை வருஷமா போராடினதுக்கான பலன் அந்த பையனுக்கு கிடைச்சிருக்கலாம். somehow though he is a nepo kid, he is really a talented one. நல்ல மேட்ச் with the result. Penta gives him an awesome smack and wins the match. மேட்ச் முடிஞ்ச உடனே கர்லிட்டோவும் டாமினிக்கும் சேர்ந்து பென்டாவை பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. then comes Braun. என்ட்ரன்ஸ்ல ஓடி வந்து கர்லிட்டோக்கு ஒரு ஸ்பியர் போடுறாங்க. that's a thing of beauty. இத்தனை வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன். very few spears are memorable. for example Goldberg, he had a match with Dolph Ziggler. அப்போ ஒரு ஸ்பியர் போடுவாரு. டாப் சிக்லர் அப்படியே 2 டைம் பல்டி அடிச்சு போய் விழுவார். that's a thing of beauty. அதே மாதிரி தான் பிரான் பிரேக்கர் லிட்டரலா ஒரு 4-5 அடிக்கு பறந்தே வந்திருப்பான். இந்த சந்திரமுகில் நம்ம ரஜினி அப்படியே கை நீட்டிட்டே பறந்து போன மாதிரி பறந்தே வந்து ஒரு ஸ்பியர் போட்டான். சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அது மட்டும் இல்லாம உள்ள போய் டாமினிக் ஒரு ஸ்பியர், பென்டாக்கும் ஒரு ஸ்பியர் போட்டார். இது முடிச்சுனவே ஃபின் பேலர் பின்னாடி இருந்து வந்து பிரான் பிரேக்கர் பயங்கரமா அட்டாக் பண்றாரு. அட்டாக் பண்ணி பெல்ட் எல்லாம் தூக்கி காட்டு ஐ எம் கோனா பி தி இன்டர்கான்டினல் சாம்பியன் அந்த போஸ் எல்லாம் காட்டுறாரு. பட் இது காட்டும் போது பிரான் பிரேக்கர் மறுபடியும் எந்திரிச்சு அட்டாக் பண்ண வரும்போது ஃபின் பேலர் ran away. So இது நம்மளுக்கு கிளியரா சொல்லிடுச்சு we are gonna have a fatal 4-way for Intercontinental Championship in WrestleMania. and this match is going to be awesome. ஸோ அப்படியே போக பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லா கார்டுமே ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வந்துட்டாங்க எக்ஸப்ட் AJ Styles vs லோகன் பால். அதுக்கு இவங்களுக்கு பில்டே தேவையில்லை, அவங்க 2 பேர்த்தோட பேரே போதும். அந்த மேட்ச்சில் கண்டிப்பாக யூனிக்காக ஏதாச்சும் நடக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு 2 டேஸ்க்கான மோஸ்ட் ஆஃப் த மேட்ச் கார்டர்ஸ் வந்துருச்சு அண்ட் எவ்ரி மேட்ச் இஸ் லுக்கிங் குட். நெக்ஸ்ட் த மெயின் event செக்மெண்ட் பால் ஹேமன் கம்ஸ் டு த ரிங். போன ஸ்மாக் டவுனில் CM Punk அவரோட ஃபேவர் என்னங்கிறது கிளியராக சொல்லிட்டாரு. தட் இஸ் ரெசல்மேனியாவில் பால் ஹேமன் என்னோட ரிங் சைடில் தான் இருக்கணும்னு ரோமன் ரெயின்ஸ் கிட்ட கேட்டிருக்காரு. ஸோ நம்மளுக்கு இதுலேருந்து என்ன புரியுதுன்னா பால் ஹேமன் யாருக்கு அடியாளா இருக்க போறாங்கிறதா மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ரோமனுக்கு இருக்க போறாரா இல்ல CM Punk இருக்க போறாரு? அதை அட்ரஸ் பண்றதுக்கு தான் பால் ஹேமன் உள்ள வந்திருக்காரு. உள்ள வந்தோடனே ஒரு கிளியரா ஸ்டேட் பண்றாரு, ஐ லவ் போத் CM Punk அண்ட் ரோமன் ரெயின்ஸ். CM Punk இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், ரோமன் ரெயின்ஸ் இஸ் மை ட்ரைபல் சீஃப். இவங்க 2 பேருக்கு மேலே எனக்கு அவ்வளவு ரெஸ்பெக்ட் இருக்கு. இந்த 2 பேருக்குமே என்னோட லாயல்ட்டி 100% இருக்கு. பட் ஒரே டைம்ல இவங்க 2 பேருமே என்கிட்ட எதிர்பார்க்கறதுனால எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லும் போது செத் ராலின்ஸோட மியூசிக் ஹிட் ஆகுது. ஹியர் கம்ஸ் செத் ராலின்ஸ். பால் ஹேமனுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. பால் ஹேமன் நீ தெளிவா தெரிஞ்சுக்கோ, இவங்க 2 பேருமே உன்னை யூஸ் பண்றாங்க. இவங்க 2 பேர்த்துக்கும் என்னைக்கு உன்னோட உபயோகம் முடியுதோ அன்னைக்கு இவங்க தூக்கி போட்டுருவாங்க. நான் வேணா எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லட்டுமா? ரோமன் ரெயின்ஸ் அவன் போன ரெசல்மேனியால தோத்தான். யாருனால தோத்தான்? அப்கோர்ஸ் நான் என்னாலதான் அவன் தோத்தான். தோத்தோன்னு என்ன பண்ணா? கம்ப்ளீட்டா காணாம போயிட்டான். நீ அந்த டைம்ல என்ன பண்ண? சோலோ சிக்காவாங்கிற ஒரு ஃபேக் ட்ரைபல் சீஃப் கிட்ட மாட்டி லிட்டரலா அடி வாங்கிட்டு தான் நீ வெளியே போன. உன்னை காப்பாத்த ரோமன் ரெயின்ஸ் வந்தானா? வரல. உன்னை அட்டாக் பண்ணும்போது அதே ஸ்டேடியத்துல தான் CM Punk இருந்தான். அவன் வந்தானா? அவனும் வரல. சோ நீ லாயல்ட்டி இருக்குன்னு சொல்ற, பட் அவங்கள்ட்ட லாயல்ட்டிங்கிறதே கிடையாது. உன் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன், அவனை காப்பாத்தல. உன்னோட ட்ரைபல் சீஃப்னு சொல்ற, அவனே உன்னை இன்னொருத்த அட்டாக் பண்றதை பார்த்துட்டு தான் இருந்தான். அப்புறம் ஏன் நீ மடத்தனமா இருக்க? சரி பழைய எக்ஸாம்பிள் விட்டுறலாம். இப்ப நான் வேணா புதுசா உனக்கு ஒரு ஐடியா சொல்லட்டுமா? நீ யார் பக்கம் போறதுன்னு பயங்கர கன்ஃபியூஷனா இருக்கு. நான் வேணா உனக்கு ஒரு ஹெல்ப் பண்றேன். உன் கழுத்துக்கு பின்னாடி ஒரு உதை, நீ கீழே விழுகும் போது உன் மண்டைக்கு ஒரு கர்ப் ஸ்டாம்ப் நான் கொடுக்குறேன். ஒரு 3 மாசத்துக்கு நீ அவுட் ஆயிருவேன். சோ இந்த மேட்ச்ல நீ இருக்க போறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பால் ஹேமன் அட்டாக் பண்ற மாதிரியே இவர் பால் ஹேமன் தள்ளி விட்டு ரிங்கோட கார்னர் கொண்டு போறாரு. ஹியர் கம்ஸ் CM Punk. CM Punkக்கும் செத் ராலின்ஸும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. ரிங்குக்கு வெளியே போய் சண்டை போடுறாங்க, ஸ்டீல் ஸ்டெப் யூஸ் பண்றாங்க. பட் ரிங்குக்குள்ள வரும்போது செத் ராலின்ஸ் கேவ் கர்ப் ஸ்டாப் டு CM Punk. சோ CM Punk சென்டர் ஸ்டேஜில் ஃபிளாட் ஆயாச்சு. CM Punk எழுப்பறதுக்காக பால் ஹேமன் முட்டி போட்டு அவர் எழுப்ப ட்ரை பண்றாரு. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி பால் ஹேமனுக்கு கர்ப் ஸ்டாம்ப் போடுற மாதிரி வந்து செத் ராலின்ஸ் எண்ட்ல அதை ஸ்டாப் பண்ணி நின்னுட்டு பால் ஹேமன் என்ன சொல்றாரு, இப்ப நான் உன்னை விட்டுட்டு போறேன், இன் ரிட்டன் நீ எனக்கு ஒரு ஃபேவர் ஓ பண்ணிருக்க, இதை நான் என்னன்னு அப்புறம் சொல்றேன்னு சொல்லிட்டு இவர் கிளம்பிட்டார். சோ லிட்டரலா எனக்கு தெரிஞ்சு இங்க ஒரு ட்விஸ்ட் நடக்க போகுது இன் ரெசல்மேனியா. பட் அதோட ப்ரெடிக்ஷன் என்னங்கிறது நான் இன்னொரு வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கேன், அதில் நம்ம கிளியரா பேசுவோம். ஸோ இப்போ பால் ஹேமன் பொண்டாட்டியா போண்டாட்டியான்னு கேட்ட மாதிரி தான் மொத்த ஸ்டோரி லைனாவே போயிட்டு இருக்கு. அண்ட் திஸ் மேட்ச் இஸ் இன் ரெசல்மேனியா ஃபர்ஸ்ட் நைட் மெயின் event. Am I interested? அஃப்கோர்ஸ், ஏன்னா இதோட ஸ்டார் பவரே போது இது எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான மேட்சாக இருக்க போது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. உங்களோட ரெசல்மேனியா ஒப்பீனியன் அண்ட் கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்கன்னு நான் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டிருந்தேன். அந்த ஸ்டோரிக்கு நீங்கள் நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் இந்த எல்லா கொஸ்டினுமே நான் நோட் டவுன் பண்ணியிருக்கேன். அதுக்கான ஆன்சர் ஒரு செப்பரேட் வீடியோ நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அந்த வீடியோவில் கண்டிப்பாக வரும். அது போக லாஸ்ட் 2 வீக்ஸாக நான் ஸ்மாக் டவுன் ரிவ்யூ என்னால் போட முடியல. பிகாஸ் ஐ ஆம் டிராவலிங். ஒரு பர்சனல் விஷயத்துக்காக நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கரெக்டான டைமில் வீடியோ ஷூட் பண்ணி என்னால் எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியல. லிட்டரலாக ஸ்கிரிப்ட் எல்லாம் கையில் இருக்கு, எல்லாமே எழுதி வச்சிட்டேன், பட் ஷூட் பண்ண முடியல. ஸோ ஸ்கிரிப்ட் கூட இங்கே தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இந்த வாரம் ஃப்ரைடேவை நான் டிராவல் பண்ண போறேன். அண்ட் திஸ் டிராவல் இஸ் கோனா பி ஃபார் 2 days. ஸோ நான் பிளேஸுக்கு ரீச் ஆகி அங்கே கொஞ்சம் எல்லா திங்ஸும் செட்டில் பண்ணிட்டு தான் நான் அடுத்த வீடியோ எடுப்பேன். ஸோ இஃப் எவ்ரி திங் ஒர்க்ஸ் அவுட் ரெசல்மேனியா ஓரியன்டா கண்டினியூஸ் வீடியோ வந்துட்டே இருக்க போகுது. ரெசல்மேனியா மேட்ச் லைவ் ரியாக்ஷன்ஸ் கூட கொடுக்கலாங்கிற மாதிரி ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். பட் அது எல்லாமே நான் இருக்கக்கூடிய இடம், இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை பொறுத்து தான் இருக்கு. லெட்ஸ் see how it goes. ஸோ இன்ஸ்டாகிராம்ல ரிப்ளை பண்ண மறந்துட்டீங்க, இல்லை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைச்சீங்கன்னா இங்க உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்னன்னு கமெண்ட்ஸ்
லீவ் பண்ணுங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ மேட்ச் கார்டு ஃபுல்லா தெரியும். ஸோ ஒவ்வொரு மேட்சும் யார் வின் பண்ணுவா, இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் டூ கமெண்ட். ஸோ ஓவராலா பார்த்தா இது உண்மையிலேயே சூப்பரான எபிசோட். முடிஞ்ச அளவுக்கு மிட் கார்டஸை வச்சு பட் எல்லா மேட்சுமே ஒரு பக்காவான மேட்சா கொடுத்து உண்மையிலேயே செக்மெண்ட்டை சூப்பரா முடிச்சிருக்காங்க. அண்ட் நம்மளுக்கு இன்னும் ஒரே ஒரு ரா எபிசோட் தான் மிச்சம் இருக்கு. தென் இட் கம்ஸ் ரெசல்மேனியா. அவ்வளவுதான், ரா ரிவ்யூ எபிசோட் முடிஞ்சது. இட்ஸ் மீ வீரா சைனிங் ஆஃப். Until next time.